நான் ரீசெண்டா எடிட் பண்ண இந்த மாதிரி ஒரு ஸ்னோ டைப் ரீல எந்த ஆப்ல ப்ரோ எடிட் பண்ணீங்க, எந்த ஏஐல ப்ரோ எடிட் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சு உங்க மொபைல்லே சிம்பிளா பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. எடிட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட அஃபிஷியல் ஆப் தான். ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சு தான் லாகினே பண்ண சொல்லும். ஜஸ்ட் லாகின் கொடுத்துருங்க. இது வந்து நார்மலான ஒரு எடிட் ஆப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பிளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளிப்பை சுற்றிலும் எல்லோ கலரில் செலக்ட் ஆயிரும். இந்த கிளிப்பு செலக்டில் இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீஸ்டைலில் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஸ்னோவை ப்ரெஸ் பண்ணிட்டு ரீஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து லோட் ஆகி வந்துடும். இருங்க நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் மாதிரி ரெடி ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வீடியோட அவுட்புட் வந்து ரெடியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ரீல் வந்து நீங்கள் 30 செகண்டுக்கு பண்ணுவீங்களா, இந்த ரீஸ்டைல் ஆப்ஷன் வந்து நீங்கள் 10 செகண்டுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் 10 செகண்டுக்கு அதிகமாக இருக்கிறது. ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணாமல் இந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு அடுத்த கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 39 செகண்டுக்கு ஒரு கிளிப் வந்து வச்சுருந்தேன். ஓகே, இங்கே 32க்கு ஒன்று இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 32 இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணும்போது இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த எல்லோ பார்டர் வந்துருச்சா, கீழே ரீஸ்டைல் ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ரீஸ்டைல் நான் கொடுத்தேன் அப்படின்னா கெனாட் ரீஸ்டைல் கிளிப் ஓவர் 10 செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 செகண்டு கிட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த 10 செகண்டில் திருப்பியும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த 10 செகண்ட் இருக்குல்ல, அந்த 10 செகண்டுக்கு போயிட்டு ரீஸ்டைல் கொடுத்துட்டு இந்த ஃபில்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா இதுக்குமே ஒரே ஆப்ஷன் தானேன்னு சொல்லிட்டு இதுக்கும் 3 இதையும் ஒரே டைம்லேயே வந்து லோட் ஆக விடாதீங்க. ரொம்ப நேரம் லோட் ஆகுது அண்ட் சில டைம் வந்து பக் ஆகுது. அது இல்லாமல் இது வந்து இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதால நிறைய பேர் இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஆனால் இது ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதனால தான் நீங்களே வந்து இந்த ரீல் வந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இதாக ஸ்ப்ளிட் பண்ணீங்கல்ல, ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.